ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு எப்படி சொல்லன்னு தெரியலங்க. இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து எனக்கு ஒரு பெரிய மெயில் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அவங்க அதில் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதில் வந்து மென்ஷனும் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வேணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் உங்கள் யூடியூப் வீடியோவில் கூட சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு ஃபினான்ஷியலாக நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் வந்து மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியனுங்க. அதாவது எனக்கு இதே சூழ்நிலை இருந்தால் நான் என்ன டெசிஷன் எடுப்பேன், அதை தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த இதில் வந்து வேறு ஏதாவது கருத்துக்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. இது வரைக்கும் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, மெயில்லையும் சரி, நிறையா பேர் வந்து எனக்கு பின் பண்ணியிருக்காங்க, மெசேஜில் எல்லாமே பின் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பொதுவாக என்ன கேட்பாங்க அப்படின்னா, எந்த கடையில் வந்து வாங்கலாம், எந்த ஆஃபர் பெஸ்ட் ஆஃபராக இருக்குது, இந்த கடையில் குவாலிட்டி நல்லா இருக்குமா, மெயினாக வந்து டிஜிகோல்டு வந்து க்ளோஸ் பண்ணுறப்ப எனக்கு இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குது. அது மாதிரி நிறைய பேர் வந்து கால்குலேஷன்ஸ்க்கு தான் எனக்கு வந்து நிறைய மெயில் பண்ணுவாங்க. சிஸ்டர், நான் வந்து இந்த பொருள் வாங்கினேன், இந்த பில் வந்திருக்கு, ஸோ இது கரெக்டாக தான் கால்குலேஷன் போட்டிருக்காங்களா, எனக்கு வந்து இந்த ஆவரேஜ் ரேட் கரெக்டாக, இந்த மாதிரி நிறையா பேர் வந்து எனக்கு மெசேஜஸ் பண்ணுறாங்க, இன்ஸ்டாவில் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்டாக நான் வந்து ஒரு 90% என்னோடய கமெண்ட் செக்ஷனுக்குமே நான் வந்து கண்டிப்பாக பதில் சொல்லிக்கிட்டே தான் வந்திருப்பேன். ஸோ எனக்கு இந்த மெயில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருந்தது. ஏன்னா இதில் எந்த கால்குலேஷன் அப்படிங்கிறதுக்கே வரலை. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ். அதாவது இந்த சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு பர்சனல் லோன் இருக்குது, ஒரு கோல்டு லோன் இருக்குது, அதுக்கு போக சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ ஒரு சின்ன அமௌண்ட் வருது, அந்த அமௌண்ட்டை வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இவங்க மெயில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒன் ஆஃப் மை யங் சப்ஸ்கிரைபர் அப்படின்னே சொல்லலாம். சரி வாங்க, அவங்க என்ன மெயில் அனுப்பியிருக்காங்க அந்த மெயிலை வந்து நாம் ரீட் பண்ணிக்கலாம். ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் என்னோடய சஜஷன்ஸ் என்ன, நான் ஏன் இந்த சஜஷன் கொடுத்தேங்கிறதுக்குரிய ரீசனும் நான் அதிலே சொல்கிறேன். ஏன்னா இதே மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நானும் இருந்திருக்கேன். இதே மாதிரி நிறைய பேர் வந்து இதே சூழ்நிலையில் நீங்களும் இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ உங்களோட சஜஷன்ஸ் என்னவோ அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஸோ இதுதான் அவங்க அனுப்பியிருந்த மெயிலு. கிட்டத்தட்ட 1 பேஜுக்கு நல்லா பெருசாக அனுப்பியிருந்தாங்க. ஏன்னா நல்லா கிளாரிட்டியாக அனுப்பியிருந்தாங்க. நான் அவங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ண விரும்பலை, அவங்களோட மெயில் ஐடியை ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுடைய நேமையும் நான் வந்து ஜஸ்ட்டு பென்சில் வச்சு ரப் பண்ணி வச்சுருக்கேன் நான். சீக்கிங் கைடன்ஸ் ஆன் ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ். ஹாய் மலர் சிஸ்டர், ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். My name is and I am 23 years old, currently working in IT field. ஸோ நானும் இவங்களோட ஸ்டேஜில் இருக்கிறப்ப நானும் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து பிஜி டீச்சராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். என்னோடய சேல்ரி பார்த்திங்கன்னா அப்போ 1850 அலாங் வித் டியூஷன் ஃபீஸ் எல்லாம் சேர்த்தா எனக்கு ஒரு 2500 rupees வந்து மந்த்லி இன்கமாக எனக்கு வரும். ஸோ நான் அப்போ வந்து எனக்கு பேங்க் அக்கௌண்ட் இருந்தது, ஏடிஎம் கார்டெலாம் வந்தது. பட் நான் ஒரு நாள் கூட நான் என்னோடய மேரேஜுக்கு முன்னாடி வரையும் ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கிறது எப்படின்னு கூட தெரியாது, ஒரு பேங்க்கில் போய் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறது கூட தெரியாது. அதாவது 2 டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற பேர் தான். பட் எங்கள் அம்மா வந்து +1 வரையும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. பட் எங்கள் அம்மா மாதிரிலாம் ஒரு ஃபினான்ஷியலாக வந்து இப்போ வரையும் என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிக் கொஸ்டின் மார்க் தான். ஸோ அம்மா வந்து வாரச்சீட்டு, அதுக்கப்புறம் பேங்க்கில் ஆர்டி போடுறது, ஹவுசிங் லோன் எடுத்திருந்தாங்க. எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு 1 இயருக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து வீடு கட்டியே வந்து போயிருந்தோம். அது வரைக்கும் நான் வந்து வாடகை வீட்டிலே தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தோம். ஸோ அம்மா பேர்லேயே தான் ஹவுசிங் லோன் எடுத்து அம்மா தான் அதை வந்து கட்டியும் முடித்தாங்க. கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் டார்கெட் வச்சு அம்மா அதை கட்டியும் முடித்தாங்க. ஸோ என்னுடைய ஃபுல் ஃபினான்ஷியல் அட்வைசர், எனக்கு வந்து இந்த ஃபினான்ஷியலாக நம்ம வந்து இப்படி தான் டெசிஷன் எடுக்கலாம், இது வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னோடய அம்மா தான். பட் எனக்கு இந்த சிஸ்டர் வந்து இதை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு 23 ஏஜ்லேயே வந்து எவ்வளோ மெச்சூர்டாக இருக்காங்க, அவங்களோட சேலரியை வந்து எப்படிலாம் வந்து அவங்க வந்து சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும் போதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. மோரோவர் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்க்கும் போதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது.
ஸோ ஒரு 23 ஏஜில் அப்படிங்கிறப்ப நிறைய கனவுகள் இருக்கும். ஸோ பட் அதெல்லாம் வந்து இந்த ஏஜில் வந்து அவங்க நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணுறப்ப தான் இந்த அளவுக்கு அவங்களால யோசிக்க முடியும் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம். ஸோ நான் வந்து இந்த தருணத்தில் கடவுள்கிட்ட உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக அமையும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்திக்கிடுவீங்க நீங்களே. I earn around 32,000 per month. I have been following your videos regularly and I have learnt a lot about gold investment and financial investment through your content. Your guidance has really influenced my thinking, especially regarding digital gold and smart investment decisions. ஸோ இந்த லைன்ஸை ரீட் பண்ணும் போதுலே எனக்கு அவ்வளோ ஒரு ப்ரௌடு மொமெண்ட்டாக இருந்ததுங்க. ரொம்ப தேங்க்ஸ். At this stage of my life, I want to make better financial decisions and I believe your experience can help me to take the right direction. Recently, I have taken a personal loan of 1 lakh for my brother's education and I am currently paying an EMI of around 7,000 per month with 17 months remaining. Now I am expecting a lump sum amount of approximately 1.5 lakh. I am confused about how to utilize the amount wisely. I have the following options in my mind. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு போனஸு, அதுக்கப்புறம் சிட்டு போட்டிருந்தது எல்லாம் க்ளோஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் கிட்ட வந்து கைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை இப்போ நான் வந்து எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்களே ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் எதை நான் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்னென்ன ஆப்ஷனுங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, க்ளோஸ் மை பர்சனல் லோன் ஃபுல்லி யூஸிங் திஸ் அமௌண்ட் அண்ட் யூஸ் த ரிமைனிங் மணி டு பார்ஷியலி ரீபே மை கோல்டு லோன் அண்ட் சப்போர்ட் மை ஃபேமிலி. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் லோன் ஃபுல்லாத்தையும் நான் அடைச்சி முடிச்சிடுறேன், அடுத்து மீதி கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னா அதை வந்து கோல்டு லோனுக்கு ரீபே பண்ணிடலாமா அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, யூஸ் த என்டையர் அமௌண்ட் டு ரெடியூஸ் மை கோல்டு லோன் அண்ட் கண்டினியூ பேயிங் த பர்சனல் லோன் இஎம்ஐ ஆஸ் யூஷுவல். நான் வந்து பர்சனல் லோனை கண்டினியூ பண்ணிவிட்டு ஃபுல் அமௌண்ட்டையும் கொண்டு போய் கோல்டு லோனுக்கு கட்டிடட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்வெஸ்ட் த அமௌண்ட் இன் ஏ நியூ கோல்டு ஸ்கீம், அதாவது லோ வேஸ்டேஜ் இல்லை ஜீரோ வேஸ்டேஜ் ஷாப் ஆர் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அண்ட் கண்டினியூ மேனேஜிங் போத் த லோன்ஸ் கிராஜுவலி. அது வர்ற அமௌண்ட்டை வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லையோ இல்லை எங்கேயாவது 0% வேஸ்டேஜ் போட்டால் அதில் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதோ, அப்படி இல்லை அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த 2 லோனையும் இப்போ எப்படி நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேனோ அதே மாதிரி பண்ணட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Currently, I also have a gold loan for around 6 lakhs in total and multiple monthly commitments are already running. From June and August, some of my commitments will reduce, which might give some financial breathing space. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபாய்க்கு கோல்டு லோன் வேறு இருக்குது, அதே போக ஒரு சில மந்த்லி கமிட்மெண்ட்ஸு இருக்குது எனக்கு. ஸோ இன்னும் ஒரு 3 to 4 monthஸில் எனக்கு வந்து ஓரளவுக்கு கமிட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும், கொஞ்சம் ஃபினான்ஷியலாக நான் ஸ்டேபிளாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஹானஸ்ட்லி கன்ஃபியூஸ்ட் அபவுட் விச் ஆப்ஷன் இஸ் ஃபினான்ஷியலி ஸ்மார்ட்டர் அண்ட் சேஃபர் ஃபார் மை சிச்சுவேஷன். மை இன்டென்ஷன் இஸ் நாட் ஜஸ்ட் டு பை கோல்டு பட் டு பில்ட் அசட்ஸ் அண்ட் ரெடியூஸ் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இன் ஸ்ட்ரக்சர்டு வே. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு இந்த சூழ்நிலையில் என்ன ஆப்ஷன் வந்து நான் எடுக்கிறதுனே எனக்கு புரியலை, எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணால் நான் இன்னும் கொஞ்சம் சேஃபராக ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து தங்கம் மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் கிடையாது. வந்து அவங்களோட அதாவது என்ன சொல்ல கடன் சுமைகள்லாம் குறையணும், ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மொத்த திங்கிங்காகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. Could you please guide me on whether I should prioritize closing my personal loan first or focus on reducing my gold loan or proceed with the new gold investment scheme at this stage? Your honest suggestion will really help me to make a better decision. Thank you for your time and guidance. Anticipating your positive response. அவங்களே வந்து இந்த 3 ஆப்ஷனில் எதை சூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு பர்சனல் லோனை க்ளோஸ் பண்ணையா, இல்லை கோல்டு லோனை க்ளோஸ் பண்ணையா, இல்லை இந்த அமௌண்ட்டை வந்து நான் வந்து புதுசாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட பர்சனல் லோன் எடுத்துக்கிடுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட இன்னும் 17 மாதத்துக்கு இருக்குது, மாதம் 7,000 ரூபா கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கால்குலேஷன் போட்டு பார்க்குறப்ப எவ்வளோ வட்டி மட்டும் வருது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் 17 மாதம் இருக்குது, அதுக்கு 7,000 ரூபா மேனிக்கு அவங்க வந்து
கட்டிட்டு வராங்கன்னா கூட 1,19,000 கிட்ட இவங்க ரீபே பண்ண வேண்டியது இருக்குது இப்போ. ஸோ 1,19,000னா 1,00,000 எடுத்ததுக்கு இது வரைக்கும் எத்தனை பேமெண்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது எனக்கு தெரியலை. பட் இந்த 1,19,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவல் இன்ட்ரெஸ்ட் தாங்க. ஸோ நீங்கள் பொதுவாக வந்து ஹவுசிங் லோனு, பர்சனல் லோனு, கார் லோனு இந்த மாதிரிலாம் எடுக்கிறப்ப நம்மக்கிட்ட வந்து இஎம்ஐ வந்து கொடுத்துருவாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் 3 இயர்ஸ் எடுக்கிறீங்கன்னா 36 மந்த்லி இவ்வளோ பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஈக்குவல் அமௌண்ட்டு தான் மாதம் மாதம் கட்ட போகிறீங்க. ஆனால் அதில் வந்து பிரின்சிபல் எவ்வளோ போகுது, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணணுங்க. பொதுவாக இந்த மாதிரி லோன்லலாம் முதல்ல வந்து வட்டியை வந்து அதிகமாக பிடிச்சிருவாங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே மேக்ஸிமம் நீங்கள் வட்டி தான் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த லோனு அமௌண்ட்டே எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட மந்த்லி இஎம்ஐ வந்து 6,684 ரூபாய். நான் எக்ஸாம்பிளுக்கு இது போட்டு காமிச்சிருக்கேன் கூகுளில் உங்களுக்கு. ஸோ மந்த்லி வந்து அவங்க பே பண்ணுற அமௌண்ட் எவ்வளோனா 6,680. பட் அவங்களுடைய அசல் எவ்வளோ கழியுதுன்னா 4,600 கழியுது. இன்ட்ரெஸ்ட் வந்து 2,083 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு பாருங்கள். ஸோ கட்டுற இதில் வந்து அசல் வந்து நமக்கு ஒரு 70%னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 30% போயிடுது உங்களுக்கு. அது அசல் 1,00,000 ரூபாய் தான் நம்ம வந்து கட்ட வேண்டியது இருக்குது. வட்டி ஒரு 20,000 கட்ட வேண்டியது இருக்குது. அந்த 20,000க்கு 2,000 ரூபாய் வந்து மாதத்துலேயே எடுத்துக்கிறான். அடுத்த மாதத்தில் 1,987 ரூபாய், அடுத்த மாதமும் ஒரு 2,000 ரூபாய் கிட்ட எடுத்துடுறான். ஆனால் இப்படியே வர்றப்ப நீங்கள் அந்த 18வது மாதம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த்து நீங்கள் பிரின்சிபல் தான் அதிகமாக கட்டுவீங்க. வட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபா தான் கட்டுறீங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக பர்சனல் லோன் வந்து இப்போ ரீசெண்டாக தான் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து இன்னும் நிறையாவே வட்டி கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ என்னுடைய ப்ரையாரிட்டி எதுக்கு அப்படின்னா பர்சனல் லோனுக்கு தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பர்சனல் லோனை அவங்க வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே மந்த்லி ஒரு 7,000 ரூபாய் அங்கேயே சேவ் ஆகும் அவங்களுக்கு. ஸோ பர்சனல் லோனை கம்பேர் பண்ணும்போதில் ஜுவல் லோனுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மினிமலாக தாங்க இருக்கும், அந்தளவுக்கு இருக்காது. பட் அதுக்குமே இப்போ வட்டி விகிதம்லாம் கூடிடுச்சு. ஸோ இப்போ இவங்க கையில் உள்ள மீதி 50,000 to 60,000 இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து இப்போ இந்த அட்சய திதிக்கு எங்கேயாவது ஆஃபர் போடுறாங்க அப்படின்னா அந்த ஆஃபர் யூஸ் பண்ணி அவங்க ஒரு 4 கிராம்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஜுவல்லாகவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கிடச்ச ஒரு இன்க்ரிமெண்ட்டை வந்து யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். இப்போ பர்சனல் லோன் க்ளோஸ் பண்ணனால ஒரு 7,000 ருபீஸ் வந்து அவங்க கையில் வந்து மந்த்லி இனிமேல் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை எடுத்து கோல்டு லோனுக்கு ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். அவங்க ஏற்கனவே கோல்டு லோனுக்குன்னு சொல்லி வட்டியாவது கட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதோடு சேர்த்து இந்த 7,000 சேர்த்து கட்டும் போதுலாம் அசலும் சேர்ந்து வேகமாக கழிஞ்சிட்டு வரும் அதில். ஸோ இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆயிடுவேன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க கையில் எவ்வளோ அமௌண்ட்டு மந்த்லி என்னால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு தோணுதோ அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு மந்த்லி சிட் ஸ்கீம் அவங்களுக்கு எந்த ஷாப் வந்து பெஸ்ட்டாக தெரியுதோ அந்த ஷாப்பில் நல்ல ஸ்கீமாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அவங்க. ஸோ ஒரு 11 மந்த் கழித்து நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் ஏதோ ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறது, ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறது, அந்த மாதிரி அவங்களுடைய கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களுக்கு வந்து கடனும் இருக்குது, சேவிங்ஸும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களால் வந்து மாதம் வந்து ஒரு 50 ரூபா எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 50 ரூபாயில் 40 ரூபா கடனை கட்ட பாருங்கள், 10 ரூபா உங்கள் சேவிங்ஸுக்கு வைங்க. அதாவது மேக்ஸிமம் எவ்வளோ வேகமாக நம்ம கடனை வந்து அடைக்கிறோமோ அவ்வளோ ஃபினான்ஷியலாக நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டோம், ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். அதாவது புதுசாக நம்ம வந்து வாங்கி சேர்க்குறோமோ இல்லையோங்க, இருக்கிறத தக்க வச்சுக்கணும், இருக்கிறத காப்பாற்றிக்கணும். இப்போ நிறைய சேனலில் நிறைய வீடியோஸ் போடுறாங்க, உங்களுக்கு கோல்டு வந்து நீங்கள் ப்ளச் பண்ணி அந்த அமௌண்ட் எடுத்து புதுசாக கோல்டு வாங்குறது அப்படின்னு சொல்லிலாம் நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். அது வந்து 100ல் ஒரு 10 பேருக்கு வேணால் அது ஒர்க் அவுட் ஆகலாங்க. மீதி 90 பேர் வந்து நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸு. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அந்த நம்ம நகைச்சீட்டுக்கு கட்டுற மாதம் ஒரு 10,000 ரூபாய் நகைச்சீட்டு கட்டிட்டு வரீங்கன்னா அதில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்க. அதே மாதம் 10,000 எடுத்து நீங்கள் கோல்டு லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கட்டிட்டு வரணும் அப்படின்னு நினச்சா அதை வந்து கடைசி ப்ரியாரிட்டியாக தான் கொண்டு போவோம். நம்ம வீட்டில் உள்ள எல்லா செலவும் போக மீதி இருக்குது அப்படின்னா நம்ம அந்த மாதத்தில் போய் வட்டி கட்டுவோம், அந்த மாதத்தில் வந்து அசலை திருப்புறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு போடுவோம். ஸோ இது வந்து என்னைய மாதிரி உள்ள எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் செய்கிற ஒரு ஜென்ரலான மிஸ்டேக் தான். பட் நம்ம வந்து கோல்டு லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மந்த்லி கண்டிப்பாக அதை வந்து நம்ம பர்டிகுலர் அமௌண்ட் கட்டி அதை திருப்ப பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நகைச்சீட்டு கட்டுறதோ இல்லை டிஜிகோல்டில் சேர்க்குறதோ அதெல்லாம் 2வது தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ரையாரிட்டி எதுக்கு இருக்கணும் அப்படின்னா கோல்டு லோனை க்ளோஸ் பண்ணுறது. மற்ற பர்சனல் லோனோ இல்லை ஹவுசிங் லோனோ இருக்குது அப்படின்னா
லோனெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க. அடுத்தது சேவிங்ஸு பார்ட்லி வந்து சேவிங் பண்ணிட்டு வாங்க. அதுதான் நான் சொல்லிட்டேன்ல, 50 ரூபானா 40 ரூபா லோனை க்ளோஸ் பண்ணுங்கள், 10 ரூபா சேவ் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்காக இப்போ நான் ஹவுசிங் லோன் எடுத்திருக்கேன், 10 வருஷம் ஹவுசிங் லோனு, நான் 8 வருஷம் கட்டிட்டேன், இப்போ 2 வருஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை ப்ரீ க்ளோஸ்லாம் பண்ணிடாதீங்க. ஒரு லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ண போகிறீங்கன்னா இன்னும் அசல் எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குது, வட்டி எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ அசலை விட வட்டி வந்து ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்குது அப்படின்னா மந்த்லி இஎம்ஐயாகவே கட்டிட்டு போங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய சஜஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஃபினான்ஷியலாக ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் உட்காந்து இதே மாதிரி அனலைஸ் பண்ணுங்கள். இவங்க வந்து சூப்பராக அனலைஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து முன்னாடி நம்மக்கிட்ட என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இவங்க வந்து டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து சஜஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நிறையா பேர்கிட்ட கேட்போம். ஆனால் ஃபைனல் டெசிஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு யார் சொன்ன சஜஷன் ஓகேவாக இருக்குது, இல்லை உங்களுக்கே ஒரு டெசிஷன் இருக்குது அப்படின்னா அதை தான் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ அப்போனா தான் அந்த டெசிஷனில் வந்து ஃபெயிலியர் வருது இல்லை சக்ஸஸ் வருது அப்படின்னாலும் அந்த முழு கிரெடிட்டையும் நீங்களே தான் எடுத்துக்கணும். சப்போஸ் ஒருத்தங்க சொன்ன சஜஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணக்கூடாது. ஃபைனல் டெசிஷன் நீங்கள் தான் எடுத்திருக்கீங்க. வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற எல்லா டெசிஷனும் கரெக்டாக தான் போகணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஒரு சில ஃபெயிலியர்ஸ் வர தான் செய்யும். ஸோ ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுட்டு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் முன்னேறிட்டே போங்க. ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.